வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்தி தொகுப்பது. அந்த வகையில் முதலாவதாக, அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மாநில அரசு அலுவலர்கள் தாங்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் இருந்து 50 விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் 23 ஆண்டு கால கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் நிறுத்தப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்து உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்பட உள்ளது. இதில் பணியாளர்களின் 10% பங்களிப்போடு கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு இணையான அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு தமிழ்நாடு அரசு கூடுதலாக 13,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டிய சூழல் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. இதனிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்களித்த மக்களுக்கு திமுக அரசு எப்போதுமே உண்மையாக இருக்கும் என மீண்டும் ஒருமுறை செய்து காட்டியுள்ளோம் என்றும், அரசு ஊழியர்களுக்கு மிக பெரும் புத்தாண்டு பொங்கல் பரிசு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்றும் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு பணியில் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால் ஓய்வூதியம் கிடைக்கும். மேலும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்த தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். முதலமைச்சருக்கு இனிப்புகளை பரிமாறியும் புத்தகங்களை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 2003 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்ட பலன்களை பெறும் நிலையில் 2003 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தற்போது அமலில் உள்ளது. இந்த சூழலில் 2003க்கு பிறகு சேர்ந்து பணியில் இருப்போருக்கு தற்போது உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அமலில் உள்ள ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் முதலீடு மற்றும் அரசின் பங்களிப்புடன் சேர்த்து மொத்த தொகை கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பதைப் போலவே தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளதிலும் கடைசி மாத அடிப்படை ஊதியத்தில் 50% தொகை ஊதியமாக கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் பங்களிப்பு இல்லாமல் அரசே 100% அளித்தது. ஆனால் தற்போது அறிவித்துள்ள திட்டத்தில் பங்களிப்பு ஊதியத்தில் இருப்பதைப் போலவே ஊதியத்தில் 10% பிடித்தம் செய்யப்படும். எனினும் மீதமுள்ள தொகை முழுவதையும் அரசே செலுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறையில் உள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் தொகை பங்குச்சந்தையில் முதலீடு செய்யப்படும் என்பதால் சந்தை மதிப்பு சார்ந்து தொகை குறையும் ஆபத்து இருந்தது. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் போல தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளதிலும் ஓய்வூதிய தொகை அரசால் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுவதைப் போல தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள திட்டத்தில் ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் மாத ஓய்வூதியம் இல்லாமல் இருந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பவர்களுக்கு கிடைத்ததைப் போல இனி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மாத ஓய்வூதியம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் குடும்ப ஓய்வூதியம் 100% வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 60% வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டதால் அரசு ஊழியர்களின் வேலைநிறுத்த அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டுள்ளது.
23 ஆண்டு காலம் பழைய ஓய்வூதியம் இல்லாத நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் விரைவில் அமலுக்கு வர வேண்டும் என்று ஜாக்டோஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இந்த நிதியாண்டிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களோட பிரதான கோரிக்கை. ஏனென்றால் இதற்கு முன்னாடி 10.5 விழுக்காடு வன்னியர் ஒதுக்கீடு மாதிரி கெசட் நோட்டிபிகேஷனோ ஜியோ மட்டும் வரக்கூடாது. அதனால அதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரும் என்று எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாடு அரசின் உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மூலம் 6 லட்சம் அரசு ஊழியர்கள் நேரடியாக பயனடைவார்கள் என போடோஜியோ அமைப்பினர் தெரிவித்தனர். தற்போது 9,14,000 பேர் தமிழ்நாட்டில் பணிபுரிந்த அரசியல்வாசிகள் இருக்கிறார்கள். ஏற்குறைய 6,24,130 நபர்கள் பங்களிப்பு வைத்திருக்கிறார்கள். அவருக்கு மிகப்பெரிய பலன்கள் மாற்றுக்கருத்தே இல்லை. அவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தோண்டு விட்டார்கள், சோர்ந்து விட்டார்கள். இனி எக்காலத்திலும் ஓய்வூதியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூட எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த அறிவிப்பு அவர்களை மகிழ்விக்கின்ற விதமாக அமைந்திருக்கிறது. தங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இனிப்புகள் விநியோகித்தும் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு திமுக கூட்டணி கட்சிகளும் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் பல்வேறு அம்சங்களை அனைத்து அரசு ஊழியர்கள் சார்பில் வரவேற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து ஒப்பந்த பணியாளர்களையும் நிரந்தரப்படுத்த வேண்டுமெனவும் அரசை ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்பு தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட்டாலும் அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருப்பதை பாராட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பாராட்டியுள்ளார். பலவிதமான பாரபட்சமான அணுகுமுறையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டிருப்பது என்பது உண்மையிலேயே முற்றிலும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். மீதி கோரிக்கைகளையும் நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் எனவும் சண்முகம் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்டத்தை ஏமாற்றும் வேலை என நயினார் நாகேந்திரனும் அன்புமணியும் விமர்சித்துள்ளனர். தமிழக அரசு 5 ஆண்டுகளாக ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்காமல் தற்பொழுது அறிவித்தது ஏன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. ஜிஓ போட சொல்லியிருக்காங்க. இது எப்போ தாரம்னு சொன்னாங்க? 5 வருஷம் தராம இப்ப மட்டும் தாரம்னு சொல்லியிருக்காங்களே, ஏன்? ஜாக்டோஜியோ உறுப்பினர்களை ஏமாற்றுவதற்கான அறிவிப்பா அல்லது பொதுமக்களை ஏமாற்றுவதற்கான அறிவிப்பா? இது ஒரு ஏமாற்று வேலை. இது இந்த அரசுடைய வாடிக்கையான ஒரு ஏமாற்று வேலை. தந்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஓய்வூதிய திட்டத்தை ஆதரித்த நிலையில் மகன் அன்புமணி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அன்புமணி, கவர்ச்சி முலாம் பூசப்பட்டு அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கும் குறைவாக பணி செய்தவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் மட்டுமே வழங்கப்படும் என்பதும் அதன் அளவை குறிப்பிடாததும் அநீதி என்று குற்றம் சாட்டியுள்ளார். பழைய ஓய்வூதியத்துடன் ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தால் கிடைக்கும் பயன்கள் மிகவும் குறைவு என்பதால் இது ஏமாற்று வேலை என்றும் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இயக்கப்பட உள்ள சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு தொடங்கியது. பொங்கல் பண்டிகை கூட்ட நெரிசலை சமாளிக்க தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதன்படி நாகர்கோவில் தாம்பரம் இடையேயான சிறப்பு ரயில் வரும் 11, 18 ஆகிய தேதிகளில் இரவு 11 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் தாம்பரம் நாகர்கோவில் இடையே வரும் 14, 21 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 12:30 மணிக்கு புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு நெல்லை அதிவிரைவு ரயில் 9, 16 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் வரும் 10, 17 ஆகிய தேதிகளில் அதிகாலை 3:45 மணிக்கு புறப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. நெல்லை எழும்பூர் அதிவிரைவு ரயில் வரும் 8ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கும், மறுமார்க்கத்தில் வரும் 9ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கும் புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோல் சென்னை சென்ட்ரலிலிருந்து கோவை மங்களூருக்கும், தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரி ராமேஸ்வரத்திற்கும் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வரும் 9ஆம் தேதி ஹோசூரிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறது.
திமுக தேர்தல் அறிக்கை தொடர்பான பிரத்யேக செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றன. அந்த வகையில் ஆளும் கட்சியான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. இந்நிலையில் தேர்தல் அறிக்கை தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்க உருவாக்கப்பட்ட பிரத்யேக செயலியை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். முன்னதாக பேசிய கனிமொழி எம்பி, திமுக தேர்தல் அறிக்கை மக்களின் கோரிக்கை அடங்கிய தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்றார். உங்களுடைய கருத்துக்களை நீங்க எதை தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த போர்ட்டல் வழியாக நீங்க பேசலாம், இல்லைனா அதில் டைப் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அதில் பதிவிடலாம். செயலி மட்டுமின்றி கருத்துக்களை தெரிவிக்க தொலைபேசி எண், வாட்ஸ்அப், மின்னஞ்சல், இணையதளம், சமூக வலைதள பக்கங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வரும் 9ஆம் தேதி ஓசூரில் இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரிக்கான சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் வரும் 9ஆம் தேதி முதல் நேர்காணல் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக அதிமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 9ஆம் தேதி கோவை, திருப்பூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், மறுநாள் கன்னியாகுமரி, தஞ்சாவூர், நெல்லை, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி வரை நேர்காணல் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ள அதிமுக, நிறைவு நாளில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், கேரளா, புதுச்சேரிக்கும் நேர்காணல் நடைபெறும் என தெரிவித்துள்ளது. இதனிடையே அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வரும் புதன்கிழமை வேலூர் மண்டலத்திலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வரும் 20ஆம் தேதி வரை 9 மண்டலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்த குழு பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து கருத்துக்களை பெற்று தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் என கூறியுள்ளார். தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் தலைமையில் சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூர் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டிற்கு திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் தலைமைக்கு பரிந்துரைத்திருப்பதாக கூறினார். I think that issue will be sorted out, but such issues should not go in public domain. We are the party which follows the discipline, and during the election time such issues create some confusion in the mind of public and the cadre also. So these issues will get it sorted out. We asked our MP that will meet, will listen to, or if any genuine concern are there which we can adopt for changes. தொடர்ந்து பேசிய அவர், தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி பலமாக உள்ள 125 தொகுதிகளின் பட்டியலை தயாரித்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். And we have urged upon them that to please seal this alliance at the earlier. We are still hopeful that DMK will seal this alliance at the earliest. Yeah, we have shortlisted around 125 assemblies where we are focusing. We are very, very interested in having an alliance with the DMK, and that is why we went and met them 1 month back. So it is up to the DMK. The ball is in their court. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்தது தொடர்பான கேள்விக்கு, தமிழ்நாட்டில் யாரோ ஒருவர் யாரையோ சந்தித்தால் தாங்கள் அதனை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கிரிஷ் ஷோடங்கர் குறிப்பிட்டார். 2 நாள் பயணமாக இன்று தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிறார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. புதுக்கோட்டை, திருச்சியில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று தமிழகம் வருகிறார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் பிரச்சார சுற்றுப்பயணம் செய்ததன் நிறைவு நிகழ்ச்சி இன்று புதுக்கோட்டையில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக அமித் ஷா புதுக்கோட்டை செல்கிறார். பாஜக பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தரிசனம் செய்யும் அமித் ஷா தமிழக பாஜகவின் உயர்மட்ட குழு மற்றும் மையக்குழுவைச் சேர்ந்தோரை சந்திக்கும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்தில் பங்கேற்கும் அமித் ஷா தமிழகத்தின் அரசியல் நிலவரம் குறித்து கேட்டறிந்து வழிகாட்டுதல்களை அளிக்க உள்ளார். தொடர்ந்து மன்னார்புரம் ராணுவ திடலில் 2000 பெண்கள் பங்கேற்கும் மோடி பொங்கல் விழாவிலும் பங்கேற்கிறார்.
1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாடு அரசியலில் எவ்வித மாற்றமும் இருக்காது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் தமிழ்நாடு வருகை குறித்து கருத்து தெரிவித்தார். மாற்றம்னு ஒண்ணு இருக்குதுன்னா இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்குல்ல, இந்தியம் திராவிடம் இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இதை மொத்தமா இந்த ஆட்சி இதை மாற்றுவதுதான் மாற்றம். சும்மா இவர் வந்தா மாறிடுமா, அமித்ஷா வந்தா மாறிடுமா, 1000 அமித்ஷா வந்தாலும் அதே தான் இருக்கும். நீங்க என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக தானே பாடுபட போறீங்க. தொடர்ந்து பேசிய அவர் தமிழ் தேசியத்திற்கு திராவிடம் எதிரி அல்ல என விசிக தலைவர் திருமாவளவனின் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்தார். எதிரின்னு கற்பிச்சது எங்க அண்ணன் தான். இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான். திராவிடம்னு ஒன்று எங்க இருக்கு, யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். தமிழ்நாட்டில் அனைத்து துறை ஊழியர்களும் போராடும் நிலை இருப்பதாகவும் சீமான் குற்றம் சாட்டினார். இந்திய அளவில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் 621 காவல் உதவி ஆய்வாளர்களும் 129 தீயணைப்பு நிலைய அதிகாரிகளும் தேர்வு செய்யப்பட்டனர். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய முதலமைச்சர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை கவனத்துடன் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். போலீஸ் இருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க என்ற நம்பிக்கையில் தான் மக்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாடுறாங்க. நள்ளிரவு அதிகாலைன்னு எல்லா நேரத்துலையும் வேலைக்கு போயிட்டு வராங்க. தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம், அமைதி பூங்கான்னு இந்திய அளவில் எல்லாரும் சொல்கிறாங்க. காவலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தை மக்களுக்கு நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் மக்களுக்கு நண்பன் என்பதை சொல்லாக பார்க்காமல் செயலில் காண்பிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை அருகே கோலாகலமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அபிசித்தர் முதலிடம் பிடித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் மற்றும் ஆட்சியர் அருணா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல், தஞ்சாவூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 900 காளைகள் பங்கேற்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் காளைகளை வீரர்கள் தீரத்துடன் அடக்கினர். ஒருத்தர் முடிக்க நான் மனசு விட்டுருவேன். மனசுல திருச்சிக்கிட்டு இருக்கேன். ராமு போடா ராமு. போட்டியின் நிறைவில் 14 காளைகளை அடக்கி சிவகங்கை மாவட்டம் பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் முதலிடம் பிடித்தார். அவருக்கு பல்சர் பைக் பரிசாக வழங்கப்பட்டது. நான் 4 வருஷமா ஜல்லிக்கட்டுல எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு முதல் பரிசு, வருடத்துல முதல் பரிசு வாங்கினது ரொம்ப சந்தோஷமே. இதேபோல தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டியைச் சேர்ந்த ஆனந்த் 2வது பரிசான ஸ்பிளண்டர் பைக்கை பெற்றார். ஜல்லிக்கட்டின் போது காவலர் நல்லையன் 13 காளையர்கள் உட்பட 78 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 19 பேர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மதுரை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி வரும் 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 16ஆம் தேதி பாலமேட்டிலும் மறுநாள் அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மதுரையில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி சாதிய பாகுபாடின்றி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்றார். ஜல்லிக்கட்டு மாடுகளாக இருந்தாலும் வீரர்களாக இருந்தாலும் எந்த விதமான பாகுபாடு பார்க்காமல் தான் இது அரசனுடைய ஜல்லிக்கட்டாக இன்றைக்கு நடைபெறும். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த விழாக்குழுவினர் முன்னனுமதி பெற வேண்டும். வாடிவாசல் முதல் காளை சேகரிப்பு மைதானம் வரை 8 அடிக்கு தடுப்பு வேலி அமைக்க வேண்டும். காளைகளுக்கு உடல்நல பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகாமேளா கோலாகலமாக தொடங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஆண்டுதோறும் மகாமேளா நடைபெற்று வரும் நிலையில் நடப்பாண்டு விழா நேற்று தொடங்கியது. பிப்ரவரி 15ஆம் தேதி வரை பக்தர்கள் 44 நாட்களுக்கு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவர். இதனையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் பிரயாக்ராஜில் குவிந்த வண்ணம் உள்ளனர்.
இந்த நாட்களில் பக்தர்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு மீதி நேரங்களில் தியானம் செய்தும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதிலும் செலவிடுவர். பக்தர்கள் நீராட வசதியாக சுமார் 10,000 அடி நீளத்திற்கு படித்துறை உருவாக்கப்பட்டுள்ளது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்துவதை தடுக்கவில்லை என குற்றம் சாட்டி வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி அதிபர் மதுரோவை கைது செய்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்திவிட்டதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் போதைப்பொருள் புழங்குவதற்கு வெனிசுலா நாடுதான் முக்கிய காரணம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். இந்நிலையில் ட்ரம்ப் உத்தரவை அடுத்து வெனிசுலா தலைநகர் கராகஸில் உள்ள ராணுவ தடம் உள்ளிட்ட 7 இடங்களில் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தின. பயங்கர சத்தத்துடன் குண்டுகள் வெடித்ததுடன் கட்டடங்கள் தீப்பற்றி எரிந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைபிடித்து விட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்துவதை வெனிசுலா தடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர் அமெரிக்காவின் சட்டங்களுக்கு உட்பட்டு வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பெரிய அளவிலான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிறைபிடிக்கப்பட்ட வெனிசுலா அதிபர் மற்றும் அவரது மனைவியை விமானம் மூலம் உடனடியாக நாடு கடத்திவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீதான கிரிமினல் குற்றச்சாட்டுகள் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் முறையான ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை அமெரிக்கா நிர்வகிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க படைகளால் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா ஆகியோர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவின் USS இவோஜிமா போர்க்கப்பலில் நிக்கோலஸ் மதுரோ கண்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் படத்தை ட்ரம்ப் வெளியிட்டார். செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் மதுரோவை சட்டவிரோத சர்வாதிகாரி என விமர்சித்தார். மதுரோவும் அவரது மனைவியும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் வெனிசுலாவில் எண்ணெய் வணிகத்தில் ஏற்பட்டுள்ள தோல்வியை சரி செய்து வருமானத்தை ஈட்டும் பணியில் அமெரிக்க நிறுவனங்கள் ஈடுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். Maduro and his wife will soon face the full might of American justice and stand trial on American soil. தேவைப்பட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்த தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோவுடன் தனது நிர்வாகம் பேசவில்லை என்றும் ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். வெனிசுலா அதிபரை சிறைபிடிக்க அமெரிக்க ராணுவத்தின் டெல்டா படை பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் சிறப்பு படைகளில் முதன்மையானதாக டெல்டா படை உள்ளது. 1977ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் 22nd SAS படையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட டெல்டா படை தீவிரவாத எதிர்ப்பு, பிணை கைதிகள் மீட்பு, நேரடி தாக்குதல் போன்ற அதி முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் மிகவும் ஆபத்தான பணிகளில் மட்டுமே ஈடுபடுத்தப்படுகிறது. அமெரிக்க ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் உள்ள சிறந்த வீரர்களை தேர்வு செய்து உருவாக்கப்பட்ட இந்த டெல்டா படையில் இடம்பெறும் வீரர்களுக்கு மன உறுதி மற்றும் திறனை மேலும் வலுப்படுத்த மிக கடுமையான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. டெல்டா படை குறித்த விவரங்களும் அதில் யார் யார் இருக்கின்றனர் என்ற தகவல்களும் ரகசியமாக வைக்கப்படுகின்றன. ரகசியமாக திட்டம் தீட்டி துல்லியமாக தாக்குதலை நடத்தக்கூடிய படையான அமெரிக்க ராணுவத்தின் டெல்டா படை இதுவரை களமிறங்கிய அனைத்து இலக்குகளையும் வெற்றிகரமாக முடித்துள்ளது. இதனால் வெனிசுலா அதிபரை கைது செய்ய அனுப்பப்பட்ட டெல்டா படை சில மணி நேரங்களில் வேலையை முடித்து பாதுகாப்பாக அமெரிக்கா திரும்பியுள்ளது. இது சோக கண்ணீர் அல்ல. சொந்த நாடான வெனிசுலாவில் இருந்து எங்கேயோ பல ஆயிரம் மைல் தொலைவில் ஸ்பெயின் நாட்டில் இருந்த போதிலும் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைதானதை எண்ணி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் இந்த வெனிசுலா நாட்டு பெண். அதிபர் மதுரோவை அமெரிக்கா கொத்தாக அள்ளிச் சென்ற செய்தி அறிந்து மேட்ரிட் நகரில் குவிந்த வெனிசுலா நாட்டினர் உற்சாகமாக காணப்பட்டனர். ஒருவரை ஒருவர் தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அடக்குமுறையாளராக பார்க்கப்பட்ட மதுரோ கைது செய்யப்பட்டதை அந்நாட்டில் இருந்து வெளியேறியவர்கள் வரவேற்றுள்ளனர். இதேபோல் அமெரிக்காவின் புளோரிடாவிலும் வெனிசுலா நாட்டு மக்கள் நிக்கோலஸ் மதுரோவின் கைதை கொண்டாடினர். இதனிடையே வெனிசுலாவில் அதிபர் கைதிற்கு பிறகு நிச்சயமற்ற சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க கடைகள் முன்பாக நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிச் செல்கின்றனர். அண்மையில் நோபல் பரிசை வென்ற வெனிசுலா நாட்டின் மரியா கொரினா மச்சாடோ எங்கே என்ற கேள்வி எழுந்துள்ளது. மதுரோவுக்கு அஞ்சி அவர் நோபல் பரிசை நேரில் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
படையால் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து கிரீஸ் தலைநகர் ஏத்தன்ஸில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம்தான் இது. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வெனிசுலா மீதான ராணுவ தாக்குதலை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். இதேபோன்று இத்தாலி தலைநகர் ரோமிலும் மதுரோ ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் டொனால்டு டிரம்ப் அரசை கண்டித்து அமெரிக்காவிலும் நூற்றுக்கணக்கானோர் வெள்ளை மாளிகை முன்பு திரண்டு கண்டன முழக்கம் எழுப்பினர். வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியர்கள் வெனிசுலா பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படையால் சிறைப்பிடிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். இந்நிலையில் வெனிசுலாவிலிருந்து விமானம் மூலம் நியூயார்க்கில் உள்ள ஸ்டீவர்ட் ஏர் நேஷனல் கார்ட் விமானப்படை தளத்திற்கு மதுரோ அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். 30க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மத்தியில் மதுரோ விமானத்திலிருந்து கீழிறங்குவது போன்ற வீடியோவும் வெளியாகியுள்ளது. தென் அமெரிக்காவில் நிலவும் பதற்றச் சூழலுக்கு நடுவே நாளை அவசரமாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட உள்ளது. ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் கோரிக்கை காரணமாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நாளை கூட உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே இந்தியர்கள் வெனிசுலா செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வெனிசுலாவில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் காரகாசில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடி மையங்களில் இன்றும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மனு அளிப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 2வது நாளாக இன்று சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மூலம் தமிழ்நாட்டில் 97,37,000 பேர் நீக்கப்பட்டனர். இதையடுத்து தமிழ்நாட்டின் வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,43,00,000 சரிந்துள்ளது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கான மனுக்களை அளிக்கும் பணிகள் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து டிசம்பர் 27, 28ஆம் தேதிகளில் மாநிலம் முழுவதும் சுமார் 75,000 வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 7,00,000க்கும் மேற்பட்டோரும், பெயர் நீக்கம் கோரி 9,500க்கும் மேற்பட்டோரும் விண்ணப்பித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக நேற்றும் இன்றும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி இன்று அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. அதன் பின்னர் வரும் 18ஆம் தேதியும் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் திருத்தம் செய்யவும் முகாம்கள் நடத்தப்படும். பின்னர் அடுத்த மாதம் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. கதர் துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த நெசவாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருது வழங்கி பாராட்டினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் கதர் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2024-25ஆம் ஆண்டிற்கு தேர்வு செய்யப்பட்ட 8 பேருக்கு சிறந்த நெசவாளர் விருதுடன் தலா 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கினார். 2 பேருக்கு சிறந்த வடிவமைப்பாளர் விருதுடன் 1.5 லட்சம் ரூபாயும், 3 பேருக்கு இளம் வடிவமைப்பாளர் விருதுடன் 2,25,000 ரூபாய்க்கான காசோலையும் முதலமைச்சர் வழங்கினார். இதேபோன்று இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 108 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 11 திருக்கோவில்களில் 18 புதிய திட்டப்பணிகள் மற்றும் ஒரு பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டடம் ஆகியவற்றுக்கு காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். மேலும் 15 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் 7 திருக்கோவில்களில் 10 முடிவுற்ற திருப்பணிகள் மற்றும் 6 சரக ஆய்வாளர் அலுவலகங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் 3 சிற்றுந்துகளின் பயன்பாட்டினை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். தாவேகாவில் இணைந்திருக்கும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் தன்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய வாய்ப்பில்லை, அந்த கூட்டணியில் இருந்து தாம் வெளியே வந்துவிட்டதாக தெரிவித்தார். திமுக கூட்டணியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் இணைய உள்ளதாக வெளியாகும் தகவலும் தவறானது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். அருமை அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் என்னுடன் தான் இருந்தார். அவர் என்னை விட்டு வெகு தூரம் சென்று பல வருடங்களாக ஆகிவிட்டது. ஆனால் தொடர்பில் என்னுடன் இன்றைக்கும் தொடர்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் அனைத்திலும் ஒன்று சேர வேண்டும்.
ஒன்று சேர்ந்தால்தான் தமிழகத்தில் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. பிரிந்து எழுந்தால் அதற்கு வாய்ப்பு இல்லை. மேலும் அதிமுகவில் இருந்து பிரிந்திருப்பவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே 1.5 கோடி அதிமுக தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது என்றார். ஆட்சியில் பங்கு என்ற ஆஃபரை விஜய் அறிவித்த போதும் அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு செல்லவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவான கூட்டணி என்றார். இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இருக்கக்கூடிய அணியில் மிக வலுவான அணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தான். மற்றவர்கள்லாம் கூட்டணிக்கு நிறைய பேர் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக, பிஜேபி கடந்த 4 மாத காலமாக அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாலும் யாரும் அவர்களோடு போய் சேரல. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் தாவேகா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்றெல்லாம் ஒரு ஆஃபர் கொடுத்ததற்கு பிறகும் அந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டு நம்பி யாருமே போகலை. திமுக அரசு நிறைவேற்றிய நலத்திட்ட உதவிகள் மூலம் தங்கள் கூட்டணியின் வெற்றி ஏற்கனவே உறுதியாகி இருப்பதாகவும் சண்முகம் தெரிவித்தார். ஒரு காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இடத்தை விஜய் அவர்களால் பிடிக்க முடியாது. தாவேக தலைவர் விஜய் 2வது இடத்திற்கு வர முடியுமா என்ற கேள்விக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அளித்த பதில்தான் இது. சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அரசு அறிவித்துள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தை வரவேற்பதாக கூறினார். ஓய்வூதியதாரர்களுக்கும் இதற்காக போராடிய அரசு ஊழியர் சங்கங்களுக்கும் ஒரு மகத்தான வெற்றி புத்தாண்டில் கிடைத்திருக்கிறது. அதிமுகவையும் தாவேகாவையும் ஒப்பிட முடியாது என்று வேல்முருகன் கூறினார். திமுகவா அதிமுகவா என்கிற இருமுனை போட்டிதான் ஆட்சி அதிகாரத்திற்கு இருக்கிறதே தவிர திமுகவா அல்லது விஜயா அல்லது அதிமுகவா விஜயா என்கிற பேச்சுக்கு இடமில்லை. சென்னையில் இருந்து சேலத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வேல்முருகனும் ஒரே விமானத்தில் பயணித்தனர். பிறந்தநாளையொட்டி வேலு நாச்சியாருக்கு அரசியல் தலைவர்கள் புகழாரம் சூட்டினர். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய முதல் வீரமங்கையான வேலு நாச்சியாரின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் புகழாரம் சூட்டினர். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்தியாவில் போர்க்களத்தில் மிக வீரமிக்க போர் நுட்பத்தில் தேர்ந்தவர்களில் ஒருவராக போற்றப்படுபவர் வீரமங்கை வேலு நாச்சியார் என குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் மக்களவைத் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக வீரமுடன் போர் புரிந்தவர் வேலு நாச்சியார் என்றும், பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை முதலில் எதிர்த்த ராணியருள் ஒருவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். வீரமங்கை வேலு நாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மிரட்டினால் அடங்கி விடுவோம் என எண்ணியோருக்கு தமிழ்நாடு போராடும் என வீரமங்கை வேலு நாச்சியாரும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் அன்றே காட்டினர். அண்மையில் மதுரையில் திறக்கப்பட்ட மேம்பாலத்திற்கு வீரமங்கை வேலு நாச்சியார் பெயர் சூட்டினோம். கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு திருவுருவச் சிலை அமைத்தோம் என குறிப்பிட்டுள்ளார். தாவேகாவின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடி தாய்மண்ணை மீட்ட முதல் இந்திய பெண் போராடி எம் கொள்கை தலைவர் வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். நாகை மாவட்டம் கோடியக்கரையில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற 9 மீனவர்களும் 2 படகுகளும் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் கடிதம் அளித்துள்ளார். அதில் புத்தாண்டின் தொடக்கத்திலேயே நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் அவல நிலையை மீண்டும் எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 73 மீனவர்களும் 251 மீன்பிடி படகுகளும் இலங்கை காவலில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தொடர்ச்சியான கைது சம்பவங்கள் கடலோர மீனவ சமுதாய மக்களிடையே பெரும் இன்னல்களையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் இனிமேல் நடைபெறுவதை தடுக்கவும், இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பதை உறுதி செய்திடவும் மத்திய அரசு தூதரக வழிமுறைகள் மூலம் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தனது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல்நிலை சீராக நலமுடன் இருப்பதாக அவர் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு சில மாதங்களாக பாரதி ராஜா மலேசியாவில் உள்ள தனது மகள் வீட்டில் வசித்து வந்தார். அதன் பிறகு மீண்டும் சென்னை திரும்பினார். இந்நிலையில் கடந்த மாத இறுதியில் உடல்நலக்குறைவால் பாரதி ராஜா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பாரதி ராஜாவுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 1 வாரத்திற்கும் மேலாக சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது.
அதில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவர் நலமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் கௌரவ ரேஷன் கார்டு நீங்களாக மீதமுள்ள 3,48,000 ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த மாதம் அறிவித்திருந்தார். இந்த தொகுப்பில் 800 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசிப்பருப்பு, 300 கிராம் நெய், 1 கிலோ சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவை இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தை திலாசுப்பேட்டையில் உள்ள ரேஷன் கடையில் சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைப்பதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் அனைத்தும் ரேஷன் கடைக்குள் வைத்து பூட்டப்பட்டன. இதனால் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இதற்கிடையே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சிக்கு சபாநாயகர், அமைச்சர்கள் ஆகியோர் அழைக்கப்படவில்லை என்பதால் அனைவரையும் அழைத்து திங்கட்கிழமை விழாவை நடத்தலாம் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா திங்கட்கிழமை காலை 9:15 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ள சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி 1000 கால் மண்டபம் முகப்பில் நடராஜ மூர்த்திக்கும் சிவகாம சுந்தரி தாயாருக்கும் பால், தேன், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மாலையில் ஆருத்ரா தரிசன விழா நடைபெற்றது. நடராஜர் சிவகாம சுந்தரி சமேதமாக மேளதாளங்கள் முழங்க 1000 கால் மண்டபத்திலிருந்து வெளியே வந்து நடனம் ஆடியபடியே பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஆருத்ரா தரிசன நிகழ்வையொட்டி சிவகாமி சமேத நடராச பெருமானுக்கு திருக்கார்த்திகை தீப மை சாற்றப்பட்டு அபிஷேகம் நடந்தது. இதனைத் தொடர்ந்து 4 மாட வீதிகளில் வலம் வந்த சிவகாமி சமேத நடராச பெருமானை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மூட நம்பிக்கைகளுக்கு அரசு அதிகாரிகள் பணிந்து போகக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை எண்ணூரில் கார்த்திக் என்பவர் சாமி சிலைகளை வீட்டில் வைத்து வழிபாடு நடத்தியுள்ளார். இதையடுத்து அப்பகுதியில் மர்மமான முறையில் சிலர் உயிரிழந்ததாக கூறி உள்ளூர் மக்கள் புகார் அளித்தனர். அதன் பேரில் கார்த்திக்கின் வீட்டில் இருந்த சிலைகளை அதிகாரிகள் எடுத்துச் சென்ற நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கார்த்திக் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினாலும், வீட்டில் அனுமதியின்றி கோவில் கட்டியிருந்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்றார். அதேபோல உண்டியல் வைத்திருந்தால் நடவடிக்கை எடுக்க அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் மூட நம்பிக்கைகளுக்கு அரசு அதிகாரிகள் பணிந்து செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார். கடவுளோ சிலைகளோ மனித இனத்திற்கு எந்த தீங்கும் ஏற்படுத்துவதில்லை எனவும், அதே நேரம் மூட நம்பிக்கையை பக்தி என கருத முடியாது என்றும் உத்தரவில் குறிப்பிட்ட நீதிபதி சிலைகள் திருப்பி அளிக்கப்பட்டதை அடுத்து வழக்கை முடித்து வைத்தார். கூண்டிலே போட்டு விட்டார்கள். இதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. எல்லோரும் வணங்க வேண்டும் விரும்புவது இதை வணங்குவதற்கு கூட அனுமதி அளிக்காமல் இருப்பது என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க விடாமல் பூட்டு போடப்பட்டதற்கு தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் வெளிப்படுத்திய வேதனைதான் இது. மேட்டுப்பாளையத்தில் 6 கார்னர் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு செங்கோட்டையன் மாலை அணிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நகராட்சி நிர்வாகத்திடம் உரிய அனுமதி பெறப்படவில்லை என கூறி அண்ணா சிலையை பூட்டி நகராட்சி நிர்வாகம் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிப்பதை தடுத்தது. இதனால் அங்கு வந்த செங்கோட்டையன் ஏமாற்றத்துடன் பார்த்த நிலையில் கையில் அண்ணாவின் புகைப்படத்துடன் தாவேக தொண்டர்கள் பங்கேற்று செங்கோட்டையனுக்கு வரவேற்பு தெரிவித்தனர். அதன் பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய செங்கோட்டையன், திராவிட ஆட்சி, திராவிட இயக்கம் என கூறும் திமுக அண்ணா சிலைக்கு மாலை அணிவிப்பதை தடுத்து விட்டதாக விமர்சித்தார்.
சிவகங்கையில் சார்பு ஆய்வாளர் சாதி ரீதியாக துன்புறுத்துவதால் தற்கொலை செய்யப் போவதாக கூறி தலைமை காவலர் ஆடியோ வெளியிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை நகர காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் செல்வ பிரபு. அதே காவல் நிலையத்தில் பாலகிருஷ்ணன் என்பவர் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் சார்பு ஆய்வாளர் செல்வ பிரபு தன்னை சாதி ரீதியாக துன்புறுத்துவதாகவும் அதிக பணிச்சுமை கொடுத்து துன்புறுத்துவதாகவும் கூறி பாலகிருஷ்ணன் காவலர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் ஆடியோ வெளியிட்டுள்ளார். அதில் சார்பு ஆய்வாளரின் துன்புறுத்ததால் தற்கொலை செய்யும் எண்ணத்திற்கு ஆளாகியிருப்பதாக பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த எஸ்ஐ செல்வ பிரபுங்கிறவர் என்னை ஓவர மன உளைச்சல பேசுறாரு. சாதி ரீதியா என்னை ரொம்ப துன்புறுத்துறாருயா. எனக்கு நான் செய்யாத தவறுங்கெல்லாம் என்னை ஓஆர் ஏத்துற ஆப்ஷன் போடுறது, இந்த மாதிரி மன உளைச்சலான விஷயங்கள்லாம் ஏற்படுத்துறாரு. இந்த ஆடியோ வெளியாகி காவலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தலைமை காவலர் பாலகிருஷ்ணன் மற்றும் சார்பு ஆய்வாளர் செல்வ பிரபுவிடம் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள மயானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்த காட்சிகள் தான் இவை. சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 மற்றும் 6 தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்ட தூய்மை பணியாளருக்கு மூலக்கொத்தளத்தில் உள்ள சுடுகாட்டில் சக பணியாளர்கள் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இறந்தவர்களின் எரிமடையில் படுத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. எங்களுக்கு 31/7/2021 2025 அன்று என்ன வேலை செய்தோமோ அந்த வேலை எங்களுக்கு கொடுங்க. பணி நேரம் தான் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அது எங்கள் நீதிமன்றத்தில் கூட நாங்கள் வாங்கிக்கிறோம். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கூண்டோடு கைது செய்தனர். தை திருநாளை முன்னிட்டு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் கரும்புகளை அந்தந்த மாவட்டத்திலேயே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் சானார்பட்டி, கோபால்பட்டி, கொசவப்பட்டி, மஞ்சநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 100 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிடப்பட்டது. தற்போது அறுவடை பணிகள் தொடங்கியிருக்கும் நிலையில் வியாபாரிகள் யாரும் கரும்புகளை வாங்க முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் பொங்கல் பரிசு தொகுப்புக்காக கூட்டுறவு சங்கங்கள் கொள்முதல் செய்யப்படும் கரும்பை தங்களிடமிருந்தே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரேஷன் கடையில் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கொள்முதல் பண்ணாமல் அடுத்த மாவட்டத்தில் போய் கொள்முதல் பண்ணிட்டு கொடுக்கறதுனால எங்களோட விவசாயம் ஒரு இதாக இருக்குது. இங்கே இப்போ அந்தந்த மாவட்டத்திலோட கொள்முதல் பண்ணால் இது இந்த கரும்பை எங்களோட மாவட்டத்தில் கொள்முதல் பண்ணி எங்களோட சொசைட்டிக்கு கொடுத்தா எங்களுக்கும் இந்த விவசாயமும் பாதிக்கப்படாது. கரும்புகள் அனைத்தும் தோட்டத்திலேயே தேங்கினால் பெரும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தங்களது கோரிக்கையை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகையில் அரிய வகை மரபணு நோயால் பாதிக்கப்பட்ட 1.5 வயது குழந்தையின் மருத்துவ செலவிற்கு தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமருகல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சமத்துவரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிதாஸ், துர்காதேவி தம்பதி. இவர்களது 1.5 வயது பெண் குழந்தையான தனன்யா முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு என்ற அரிய வகை மரபணு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். முதுகெலும்பை தாக்கும் தசைகள் நாளுக்கு நாள் வலுவிழந்து வரும் சூழலில் குழந்தை கடுமையாக சிரமமடைந்து வருவதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நோய்க்கு விலை உயர்ந்த மரபணு ஊசி ஒன்றே நம்பிக்கையாக உள்ளது. ஆனால் இந்த ஊசியை செலுத்த 9 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் அதற்கான பொருளாதாரம் இன்றி பெற்றோர் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். நாளடைவில் அவங்க மூச்சு விடணும்னா கூட அவங்களுக்கு வென்டிலேட்டர் சப்போர்ட் தான் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரே மருந்து ஜோல்ஜன்ஸ்மா அப்படிங்கிற ஒரு முறை செலுத்தும் ஊசி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்துட்டு எங்க குழந்தைய நாங்க எப்படி காப்பாற்ற போறோம்னு எங்களுக்கு தெரியல. இதை நாங்க முதல்வர் ஐயா கிட்ட ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். தன்னார்வ அமைப்புகளும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என துர்காதேவி கோரிக்கை விடுத்துள்ளார்.
தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மின்மயானம் அமைப்பது தொடர்பாக எம்பி தங்கத்தமிழ் செல்வனுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. குச்சனூரில் புதிதாக மின்மயானம் அமைப்பதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த கிராமத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் கோவிலில் புதிதாக அமைய உள்ள கட்டிடப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க வந்த எம்பி தங்கத்தமிழ் செல்வனிடம் மின்மயான திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்தனர். அதே நேரம் மற்றொரு தரப்பினர் தங்கள் பகுதிக்கு மின்மயானம் வேண்டும் என்று முறையிட்டனர். இரு தரப்பினரிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்ட தங்கத்தமிழ் செல்வன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறிவிட்டு அங்கிருந்து புறப்படும் போது ஒரு தரப்பினர் அவரது காரை வழிமறைத்து தங்களுக்கு உரிய தீர்வை உடனடியாக காண வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த தங்கத்தமிழ் செல்வன் காரில் இருந்து இறங்கினார். அப்போது அவருக்கும் மின்மயான எதிர்ப்பு திட்ட குழுவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகு அங்கிருந்த காவல்துறையினர் மற்றும் திமுகவினர் தங்கத்தமிழ் செல்வனை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். புத்தர் தொடர்பான சர்வதேச கண்காட்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்தியாவிடமிருந்து அபகரிக்கப்பட்ட புத்தரின் நினைவுச் சின்னங்களை மீட்டு வந்தது பெருமை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் புத்தர் தொடர்பான சர்வதேச கண்காட்சியை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். காலனித்துவ ஆட்சியின் போது இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட புத்தரின் நினைவுச் சின்னங்கள் கடந்த மே மாதம் ஹாங்காங்கில் ஏலத்தில் விடப்பட இருந்த நிலையில் இந்தியாவின் தொடர் முயற்சியால் அவை தடுத்து நிறுத்தப்பட்டு இந்தியாவிற்கு எடுத்து வரப்பட்டன. அந்த நினைவுச் சின்னங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அவற்றை பிரதமர் மோடி பார்வையிட்டார். புத்தமத கலாச்சாரத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகளையும் பிரதமர் கண்டு ரசித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி அடிமைத்தனம் நாட்டின் பாரம்பரியத்தை அழித்துவிட்டதாக வேதனை தெரிவித்தார். அதேபோன்ற நிலை புத்தரின் நினைவுச் சின்னங்களுக்கு ஏற்பட்டதாகவும் தற்போது புத்தரின் நினைவுச் சின்னங்கள் நம்முடன் இருப்பதற்கு நன்றியுடையவர்களாக இருப்போம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். சபரிமலையில் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மண்டல பூஜை நிறைவடைந்து டிசம்பர் 30ஆம் தேதி நடை திறக்கப்பட்டதில் இருந்து மகரவிளக்கு உற்சவத்திற்காக தினசரி பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மகரவிளக்கு சீசனை முன்னிட்டு சன்னிதானத்தில் தரிசன நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை வரை 3,65,496 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதுவரை 8,74,000க்கும் அதிகமானோர் அன்னதானம் பெற்றுள்ளனர். வரும் ஜனவரி 14 அன்று மாலை மகரஜோதி தரிசனம் மற்றும் மகரவிளக்கு பூஜை நடைபெறவுள்ளது. அதிகரித்து வரும் பக்தர்கள் கூட்டத்தால் சன்னிதானம் 18ஆம் படி மற்றும் முக்கிய இடங்களில் சுமார் 1,593 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த பம்பையில் இருந்து பக்தர்கள் மாரக்கூட்டம் வழியாக கட்டுப்படுத்தப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 14 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிஜாப்பூர், சுக்மா உள்ளிட்ட இடங்களில் நக்சல்கள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது சுக்மாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் தேடப்படும் தீவிரவாதி மங்குடு உட்பட 12 மாவோயிஸ்டுகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அதேபோல பிஜப்பூர் மாவட்டத்தின் ககன்பள்ளி கிராம காடுகளில் தேடப்படும் தீவிரவாதி ஹூங்கா மட்காம் உட்பட 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்களது உடல்களில் இருந்து ஒரு SLR ரைபிள் மற்றும் 12 போர் ரைபிள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். கடந்த ஆண்டு சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தனித்தனி தாக்குதலில் சுமார் 285 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேச மாநிலத்தில் விபத்தில் சிக்கிய இளைஞருக்கு உதவுவது போல் கிராம மக்கள் மதுக்கடையை சூறையாடியுள்ளனர். கார்கோன் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி காயமடைந்துள்ளார். மதுக்கடை ஒப்பந்ததாரரின் வாகனம் மோதியதாக இளைஞர் கூறியதை கேட்டு கிராம மக்கள் மதுக்கடையை முற்றுகையிட்டு 15 லட்சம் ரூபாய் பணம் கேட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியவர்கள் சிறிது நேரத்தில் கடையையே சூறையாடியுள்ளனர். சில மது பாட்டில்களை கீழே போட்டு உடைத்ததோடு தங்களுக்கும் கொஞ்சம் பாட்டில்களை திருடி கல்லாவில் இருந்த பணத்தையும் கொள்ளையடித்துள்ளனர். இது தொடர்பாக 8 பேரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.